கடவுள் இருப்பதை உணர்வது எப்படி? கடவுளிடம் பக்தி கொண்ட ஒருவர்தான் கடவுளை உணர முடியாததால் அது குறித்து கேட்க ஒரு மகானிடம் சென்றார். கடவுள் எங்கு இருப்பார்? எப்படி இருப்பார்? அவரை உணர்வது எப்படி என்று அந்த மகானிடம் அவர் கேட்டார். அதற்கு அந்த மகான், கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். சர்வ ஞானமும் பெற்ற அழியாத பேரின்பம் நிறைந்த வடிவம்தான் கடவுள். நீயும் கடவுள்தான் என்றார். அதற்கு பக்தர், அப்படியானால் ஏன் என்னால் உணர முடியவில்லை என்று வினவினார். அதற்கு அந்த மகான் மிக அழகாக, உன் எண்ணங்களில் அவர் இருக்கிறார். ஆனால் உன் எண்ணம் உலகத்தில் நடக்கும் விஷயங்களில் சூழ்ந்திருப்பதால் அவரை உணர முடியவில்லை என்று பதிலளித்தார். இப்படி பல வழிகளில் அந்த மகான் உண்மையை புரிய வைக்க முயன்றார். ஆனால் அந்த பக்தரோ அதை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தார். இறுதியாக அந்த பக்தரை ஹரித்வாருக்கு செல்லும்படி அந்த மகான் கூறினார். அங்குள்ள கங்கை நதியில் ஒரு அபூர்வமான வண்ணத்தை கொண்ட ஒரு மீன் இருக்கின்றது என்றும் சொன்னார். மேலும் மனிதர்கள் போலவே பேசும்